அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பதிலே இல்லை, அசந்து போயிட்டியே அப்படி. சரி, இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து ஒரு புனிதமான மாசத்துல இருக்கோம். நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள், நம்மளுடைய நாட்டங்கள், நம்ம தேவைகள், வரக்கூடிய நம்மளுடைய எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரங்கள், எண்ணங்கள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான மாசத்துல நம்ம இருக்கோம். இன்னொன்று, சூறாவு சார்பாக நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வந்து கலந்துகிட்டதுக்கு மகிழ்ச்சியையும் மனப்பூர்வமான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கமால்ஜி குணமடைந்து வந்திருக்காங்க, முத்து சென்னூர்ல, துவான் அஸ்ரப் மற்றும் நம்ம ஆரிஃப் எல்லாம் பல நம்மளுடைய எல்லாம் தாய் பிள்ளைகள், துவான் சவுக்கத்தலி எல்லாம் நம்மளுடைய எல்லா உறுப்பினர்கள், வகாபண்ண எல்லாம் நம்மளுடைய உறுப்பினர்களாக இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு மிக்க மனப்பூர்வமான நன்றி. இன்றைய ரமலான் 1 இதோடைய இன்னைக்கு பயான் வந்து தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, ரமலானுடைய சிறப்பு. ரமலானுடைய சிறப்பு அப்படின்னாக்கா அது நிறைய அதனுடைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு 8-10 அர்த்தங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு எப்படின்னாக்கா, ஒரு பரக்கத்து நிறைந்த மாதம், ஷஹரு அல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், லைலத்துல் கத்ர். அப்புறம் இன்னும் ஒரு சிறப்பான இது என்னன்னு சொன்னாக்கா, சபர், ஷஹரு சபர், பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதம். நோன்பு வந்து நம்மளுக்கு நிறைய தத்துவங்களை கற்றுக் கொடுக்குது. இப்ப சமீபங்கள்ல நிறைய ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி வரையில முதல்ல கூட சொன்னாங்க, நோன்பு வச்சாக்கா நோய்கள் குறையும், கேன்சர் கூட தடுக்கும் அப்படின்னு. வெள்ளக்கார ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சிருக்காங்கக்கா, பசி இருந்தா நோய் கம்மியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு வருஷத்துல 30 நாள் நம்ம பசியா இருக்கிறோம் பாருங்க. கொஞ்ச நேரத்துல ஓடிடுது. இப்ப மத்தியானம் கூட சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க, அதுக்குள்ள நோன்பு வந்துருச்சான். இப்போ காலையில நம்ம வந்து சகர் செஞ்சுட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள லொகர் வந்துருது. லொகர் டு அசர், அசர் வந்தாலே நம்ம வந்து ஒன்று ஆட்டோமேட்டிக்கா டைம் ஓடிடும். சூரா ஹஜ் 32ல அல்லாஹ் சொல்றான், எதை நம்ம மிகைப்படுத்துவோமோ அதிகமா, இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி அமல் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, அதாவது நல்ல காரியங்களை எதை நம்ம அமல்படுத்துறோமோ அதை நம்ம வந்து தக்வாதாரி ஆக்கிக்கிறோம். தக்வாங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய பணிவு பாருங்க. அவனை நம்ம வந்து பணிவோட நம்ம வந்து வணக்கம் செய்யறதுனால ஒரு தக்வாதாரி ஆக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இது. எதை நம்ம அதிகமா, இப்ப நம்ம தொழுகைக்கு வர்றோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த உஸ்தாது கூட சொல்லுவாங்க, வர்றவங்க ஒரு 4 பேர் அழைச்சிக்குவாங்க, பக்கத்து வீட்டுல சொல்லுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் அமல் செய்யறது எதுக்கு, சொர்க்கத்துக்கு போறது. இந்த நோன்பு மாசத்துல பல மடங்கு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. பெரிய ஒரு லாட்டரி சீட் மாதிரி நம்மளுக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் நேரத்தை சுரக்காம உஸ்தாக்க கொடுக்குறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقال الله سبحانه وتعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. சதகல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்து. அவன் இறைவன், அவன்தான் இறைவன். அவன் அகிலங்களின் இறைவன், அனைவரின் இறைவன். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹ்வை உள்ளத்தில் உறுதியாக உண்மையாக நம்பிக்கை கொண்டு அவருடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையார். அழியும் உலகிலும் அழியா வறுமை உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் பேர்களை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அதற்கு அந்த அருளாளர் இன்றைக்குமே அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் உயிருக்கு மணிய உத்தவர், நம்ம பெருமகனார் மீதும்
அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்ற என் அருமை சகோதரிகள் சகோதரர்களாகி உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் புரியுமா. அன்பிற்கினிய என்னுடைய அருமை சகோதரர் HBM சூராவுடைய அன்பு தலைவர், ஒரு எழுச்சி வாய்ந்த ஒரு சிந்தனையாளர் அப்துல் ஹலீம் அவர்களே, சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களே, அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, புனித ரமலான் முதல் நாள் என்று திரைவார்க்கப்பட்டு புனித ரமலானுடைய நோன்பு தொடங்கிவிட்டது. நம்முடைய அருமை சகோதரர் அவர்கள் ரமலானின் சிறப்பு பற்றி பேச வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அதை அழகான முறையிலே சில கருத்துக்கள் மூலமாக நமக்கு தந்தார். ரமலான் என்றாலே ஒரு பாக்கியம் தான், ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு மன நிறைவு தான். ஏனைய மாதங்களை விட இந்த முஸ்லிம் சமுதாயம் ரமலானை வரவேற்கிறது, மதிக்கிறது, முழுமையாக பயன்படுத்துகிறது. காலங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது. ஈமான் எந்த மாதங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் கூட புனித ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நாம் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு, நபிகள் சொன்னது போல அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிக் ரமலான். அல்லாஹ்வே ரஜபிலையும் ஷஅபானிலும் எங்களுக்கு ஞாபகம் புரி. நாம் துஆ கேட்டோம். கடந்த 2 மாதங்களாக நேற்று வரைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டோம். அல்லாஹ் ரஜபிலையும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய். என்ன பரக்கத்? அந்த பரக்கத்து பல்லிக் ரமலான், ரமலானை நாங்கள் அடைய வேண்டும். அடைந்தால் மட்டும் போதாது, இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ரமலான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நபிகளார் சொல்றது போல யா அய்யுஹன்னாஸ் கத் அலல்லக்கும் ஷஹ்ருன் அஸீம் ஷஹ்ருன் முபாரக்கும். ரசூலுல்லாஹ் ரமலான் வர்றதுக்கு முன்னாலேயே ஷஅபான் மாச கடைசியில குத்பாவை சொல்றாங்க, மனிதர்களே உங்களை ஒரு மகத்துவ வாய்ந்த ஒரு மாதம் நிழலிடுகிறது, எழுத்தருகிறது உங்களுக்கு. அது மிகவும் கண்ணியம் வாய்ந்த மாதம், பரக்கத்து வாய்ந்த மாதம். அந்த மாதத்திலே நீங்கள் செய்கின்ற ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை. ரமலான் மாசத்துல இப்போ ஒரு தொழுகை தொழுதா மற்ற 70 தொழுகை தொழுதால் என்ன நன்மையோ சவாபோ அல்லாஹ் இந்த ஒரு தொழுகை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. ஏனைய நாட்களிலே காலங்களிலே 70 முறை இந்த சுபஹானல்லாஹ் சொன்ன ஒன்று. இதுல ஒரு 10 வழி ஒரு ஏழை கொடுங்க, மாஷா அல்லாஹ். எத்தனை 700 வழி சத்தம். நன்மைகள் செய்வது சொன்ன. அப்போ உங்களுடைய நன்மை எப்படிப்பட்ட நன்மையாக இருக்கிறது? ஒரு ஃபர்லு 70 ஃபர்லுடைய நன்மை. ஒரு நஃபில், அதாவது உபரியான ஒரு வணக்கம், ஒரு ஃபர்லுடைய அந்தஸ்து. சாதாரண தொழுகிறோமே, நஃபில் சுன்னத்தெல்லாம் தொழுகிறோம் இல்ல, அதனுடைய தொழுகையுடைய நன்மை இருக்கிறது. அது ஃபர்லுடைய அந்தஸ்து. ஒரு வெள்ளிக்கு தங்கத்தின் பிளாட்டினத்தினுடைய அந்த மதிப்பு. அப்படி சிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் இருக்கிறது மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். சொன்னார்கள், ரமலான் மாதம் பிறை பறந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சொர்க்கத்தின் சுவனத்தின் கதவுகள், ரம்மியமான சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அங்கிருந்து வருகின்ற நறுமணம் கலந்த கஸ்தூரியும் இன்னும் பிற வாசனை திரவியங்கள் கலந்த சுவனத்தினுடைய நறுமணம் அங்கே வெளிவருகிறது சொன்னார். சிறப்பு ரமலானுக்கு ஒரு சிறப்பு, ரமலானுக்கு என்றே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அது மிக உன்னதமானது. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. சொர்க்கத்தின் கதவுகள் திறந்தவுடனே நரகத்தின் கதவுகள் சாத்தப்படுகின்றன. நரகத்தை என்ன செய்ய மூடப்படுகிறது. அது மட்டுமல்ல, தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை உருவாக்குகின்ற பெரும் பெரும் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. ரமலானுடைய சிறப்பு என்பது என்ன? அல்லாஹ்வும்
அவருடைய நபியும் நமக்காக வேண்டி சொன்ன அற்புதங்கள் லேசான வந்து காலம் இல்ல. அப்போ தீமைகள் செய்கின்ற மனிதனை கெடுக்கின்ற மனிதனுடைய நசுக்குள்ளாலே மனசுக்குள்ளாலே உட்கார்ந்து அவளை கெடுக்கின்ற பாழ்படுத்துகின்ற தவறான பாதைகளிலே கொண்டு செலுத்துகின்ற ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. அந்த அளவுக்கு சொல்லலாம். சரி, ரமலானுடைய சிறப்புக்கு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இதுதான் இப்படி ரமலானுடைய சிறப்புக்கு அல்லாஹ் சொல்றான், அவனே சொல்றான், ஷஹ்ரு ரமலான், ரமலானின் மாதம். அல்லது அது எத்தகைய மாதம் என்று தெரியுமா உங்களுக்கு? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அந்த மாதத்திலே தான் அருள்மறை அல் குர்ஆன் அருளப்பட்ட நிறைக்கிறது. ஆரம்பமாகின்ற ரமலானுடைய ஒரு இரவு, அதான் புனித லைலத்துல் கத்ர் இரவு, மகத்துவம் வாய்ந்த ஒரு இரவு. அதான் சொல்றாங்க, பொதுவா சொல்றான் உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த குர்ஆனே அருளப்பட்டது, இறக்கப்பட்டது இந்த ரமலானிலே தான். மாஷா அல்லாஹ். நோன்பு நோற்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏழைகளின் பசியை தெரிந்து கொள்வது, இன்னும் மற்றவருடைய சிரமத்தை அறிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது, அதெல்லாம் விட இது முக்கியம். இது குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்ததுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற நன்றி கடன். நன்றி கடன். அல்லாஹ் சொல்றா பாத்தீங்களா, உன்சில ஃபீஹில் குர்ஆன் சொல்லிட்டு சொல்றான், ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கான தெளிவான வழிகாட்டு. உலகத்திலே குர்ஆனை போல ஒரு வேதம் இல்லை. குர்ஆனை போல ஒரு தெளிவான பாதையை, அறிவார்ந்த பாதையை, அழகிய பாதையை, ஒழுக்கம் நிறைந்த பாதையை, கண்ணியமான பாதையை உலகத்திலே எந்த வேதமும் காட்டவில்லை. அது மனிதர்களுக்கான வழிகாட்டல். அரபுகளுக்கு மட்டுமல்ல, இந்த முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கான வழிகாட்டல். அது மட்டுமல்ல, தீமைய வழிகளிலிருந்து நேர்வழியை மிக தெளிவாக விளக்கி காட்டுகின்ற ஒரு பையினா தெளிவு. எது நல்ல வழி, எது கெட்ட வழி, எது அறியாமை, எது மூட நம்பிக்கை, எது வெளிச்சம், எது இருட்டு என்று மிக தெளிவுபடுத்துகின்ற குர்ஆன். ரமலான்ல குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு அந்த குர்ஆனுடைய சிறப்புகளையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர. எவர் யார் இந்த ரமலானில் உயிரோடு இருக்கிறார்களோ, இதான் பார்க்கணும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர. இந்த ரமலானில் யார் இருக்கின்றார்களோ, வாழ்கிறார்களோ, ஜீவிக்கின்றார்களோ அவர்கள் பல் யஸ்மு நோன்பு நோக்கட்டும். நோன்பு நோன்பு நோற்பவன் தான் ஜீவன் உள்ளவன், நல்ல சக்தி வலிமை இருந்தும் எவன் அல்லது வேறு யார் நோன்பு நோக்கவில்லையோ அவர் செத்து போன பிணம் என்பதை தான் நான் சொல்றேன். அவசரம் நோன்பு நோக்க அல்லாஹ் நமக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கான். குர்ஆனை விட ஒரு கிஃப்ட் இருக்கா? அல்லாஹ்வுடைய அருள்மறை கலாமை விட ஒரு கிஃப்ட் இருக்கிறதா? அந்த பாக்கியம் இல்லை. இப்பதான் நம்முடைய அருமை சகோதரிகள் குர்ஆனை இன்னைக்கு ஓத ஆரம்பிச்சுருவாங்க. ஓத ஆரம்பிச்சு குர்ஆனை ஓதுவதாலே ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. குர்ஆனை விளைவிக்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அறிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்ல பதிலா இந்த நோன்பின் அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா? என்ன தத்துவம்? நோன்புடைய நோக்கம் குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு தந்தான், அதன் விளைச்சல்தான் இந்த நோன்பு. சொல்லலாம் உயிரோட பல் எசும். அதாவது ஒரு இடத்துல அவர் சொல்லுவார் பாருங்க, அதாவது இந்த ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லாம் நம்ம நோன்பு இலசை உண்டாக்கணும். இந்த நோன்பு சும்மா பட்டி எடுத்துட்டு போறது இல்ல, சும்மா விளையாடிட்டு போறது இல்ல, போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. என்ன செய்யக்கூடாது? நம்ம இதெல்லாம் சடங்கா கேது. மதம் என்பது சடங்கா. இஸ்லாம் சடங்குல சம்பிரதாயம் அல்ல, சடங்கெல்லாம் கிடையாது. இஸ்லாம் சும்மா வேற சடங்கிட்ட வேற மதம் இருக்குது. இஸ்லாம் என்ன? உன்னை பண்படுத்தணும், உன்னை திருத்தணும், உன்னை ஒழுங்கா கொண்டு வரணும். நீ எங்க போனாலும் என்ன செய்ய முடியாது, சரிபடுத்த. அதான் தன் மனதை திரும்ப பண்படுத்துறது. சும்மா பெருமைக்கு 50 ரக்காய் 30 ரக்காய் ஓதிட்டு 30,000 லட்சம் தஸ்பீஹ் ஓதிட்டு போறதில்லை. இஸ்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த முஸ்லிம் சமுதாயம் தோற்று போவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் செய்திகளை அலட்சியப்படுத்துகிற ஒரு சமுதாயம். எப்படி வெற்றி அடையும் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்கணும், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய அந்த கலாமை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல மதிக்கணும். எங்க மதிக்கிறீங்க? இந்த சமுதாயம் மதிக்கிறதா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நோம்பி நோக்கி என்ன சொல்றாங்க, அல்லக்கும் தத்தக்கும். சும்மா நீங்க என்ன செய்யல, பெருமைக்கு அப்படியே இருந்துச்சு சாகு வச்சுட்டு பெரிய கடந்து ஓட்டு என்ன செய்யல, அது இல்ல. என்ன நீங்க முத்தகீனாக இத்தனை வருஷம் நோம்பு வச்சிருக்கோமே, நான் முத்தகீன் ஆயிருக்குமா? நான் நீங்கள் கேட்க வேண்டிய எத்தனை வருஷம் நோம்பு வச்சிருக்கோம்? சின்ன பழகு 7 வயசு இருந்து 10 வயசு இருந்து ஏன் என்ன செய்ய சைத்தானுக்கு நம்ம அடியப்பட்டு விட்டோம். நம்மை மன விருப்பப்பட்டவருடைய திமிரும் அகந்தையும் நம்மையா நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. மனித குலத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இத்தனை வருஷம் நம்ம நான்கு வச்சிருக்க எல்லாரும் நம்ம முத்தகீன் ஆயிட்டோமா? முத்தகீனா என்ன? இதை அதிக்கிறவா வஜிலத்து கொண்டு போகும். அல்லாண்டு ஒருத்தர் சொன்னா அப்படி தன் கல்பனா அப்படி நடிக்கணும். இன்னமும் நிச்சயம் மௌமீன்கள் யார்? அல்லாண்டு இவர் சொன்னா என் மனசு நடிக்கணும், என் கவனமாக இருக்கணும், அவர் சொல்வதே இருக்கணும். முத்தகீன் எப்படி வருது? முத்தகீனே இஸ்லாத்திலிருந்து நாம் பிழையாகவே தவறாகவே நாம் இருக்கணும். நம்முடைய நடைமுறைகள் செயல்பாடுகள் எதை 5 நேரம் தொழுதுட்டா 20 ரக்காத் 27 ரக்காத்துல முட்டி மோதிட்டு போயிட்டா எல்லாம் சரியா இல்லை. சக்தி அல்லாஹ் பார்க்கிறான், கல்வி பார்க்கலாம். என்னுடைய மதத்தை, என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய குர்ஆனை நீ மதிக்கிறையா நாங்கள் பார்க்கிறோம். தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு என்ன அவன் தொழுவது வேணுமா, நோம்புக்கு அல்லாஹ் வேணுமா சொல்லுங்க. அப்பா அவன் அல்லாஹ் சமது. அவன் யாரு? தேவையற்றவன். அடியானுடைய உள்ளங்களை பார்க்கிறான், மன என்ன ஓட்டங்களை பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது திமிரு. அடியானா உன் மனசுல ஒரு கழுகளவு பெருமையோ அகந்தையோ திமிரா இருந்தா நீ சொர்க்கத்துக்கே போக முடியாது. நீ திமிரு அடக்குறதே இது இந்த நோன்பு ரமலான். அல்லக்கும் தத்தக்குவா ரொம்ப அற்புதமாக வச்சிருக்கேன். அப்ப இந்த புனித ரமலான் பண்படுத்த சும்மா பேசிட்டு போறதெல்லாம் முக்கியம், கேட்டுட்டு போறதெல்லாம் முக்கியம். என்ன மாற்றம் இருக்கு? நான் பேசுறேன், என்கிட்ட என்ன மாற்றம் இருக்கு? கேட்கறது மூட்டை என்ன மாற்றம் இருக்கு? எவ்வளவு நேரம் பார்த்தா 2 மணி நேரம் நம்ம தராவி கொடுத்துருக்கோம். நோக்கம் என்ன சொல்லுங்க அப்பா? அல்லாஹ்வுக்காக. என்ன அதுக்காக? அல்லாஹ் சொன்னாங்க, மன்சாம ரமலான ஈமானும் வயாச்சி சாதம். ரமலான் மாசத்துல யார் ஈமானோடும், ஈமான் சும்மா வாயில சொல்லி போறதில்ல, ஈமான் சும்மா 5 நேரம் டபக்கு தொழுது ஓட்டி போறதில்ல. உண்மையான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ஒரு உறுதி, மன உறுதி, அல்லாஹ்வால் தான், அல்லாஹ்வை நோக்கித்தான், அல்லாஹ்வுக்காக தான். சஹாபாக்கள் வெற்றி அடைவதற்கு என்ன காரணம் சொல்லுங்க? இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள், அரபு நிலத்திலே காய்ந்த ரொட்டி துண்டுகளை ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு ஆடுகளை வைத்துக் கொண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்திட்ட ஒரு சமுதாயமாக என்ன காரணம்? நபியுடைய சொல்ல வகாலில சொல்லுவாங்க, வகாலு சமீனா வாத்தனா. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப கவனமா கேட்பாங்க. குர்ஆன் என்ன சொல்றாங்க? சமீனா கேட்கும். யூதர்கள் செய்வார்கள், வகாலு சமீனா வாசைனா. அதான் யூதர்கள் ஈமானித்தவர்கள் சும்மா என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் வெற்றி அடைந்ததற்கு அடிப்படை காரணமே அதான். புரிந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்காக விட்டாமல் பேசல, பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையிலே அன்பு சகோதரர், என்னுடைய இரும்பு அந்த இரும்பை மக்களுக்கு பயன்படுத்த பல பேர், அது ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்றேன்னா, சில உண்மைகளை சத்தியத்தை உங்களுக்கு நல்ல உள்ளது. உலகத்தில் உண்மை சொல்லப்படும். சத்தியம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, இறைவன் இல்லை என்பது உலகத்தில் சொல்லப்படணும். எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வை மட்டுமே கேள் என்று சொல்லப்பட வேண்டும். எதுவும் கடவுள் அல்ல, யாரும் இறைவன் அல்ல, தெய்வம் என்பது எதுவும் அல்ல. யாரை தவிர இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் தெய்வம், கடவுள், தேவன். சத்தியத்தை முஸ்லிம்கள் எல்லாம் என்ன செய்ய நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வேணும். யாருக்கு வேணும்? முக்கியம் அது ஒரு பாதத்து. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய பரவலுக்கு நீங்கள் ஒரு காரணமாக. அதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும்,
நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செய்யலாம், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலாம். அல்லாஹ்வுக்கு என்ன உதவி? அவன் ஏற்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, குர்ஆனுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்க பரவலுக்கு உங்களால் நம்ம என்ன முடியும்? சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் வருகின்ற போது ஒரு 2-3 பேர் அழைச்சிட்டு வாங்க, அவங்க தொழில் அந்த நன்மை என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்க அவங்களுக்கு குறையாது. ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு என்ன அற்புதமான முறையில் இது வடிவமைத்து தன் 3 உஸ்தாதுகளை வச்சுக்கிட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ஆர்வம் மட்டுமல்ல, அந்த ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மன் சாம ரமலான ஈமானும் வ இஹ்திசாபன். ரமலான் ஈமான், நம்பிக்கை, நம்பிக்கை. இஹ்திசாபல்ல, நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு வேட்கை, ஆர்வம், ஒரு தேடல். கல்வி பண்ணணும். ஒரு சீசன் காலத்தில் வியாபாரத்தில் எப்படியா நம்ம நிறைய லாபடிக்கணும் நினைக்கிறோம் இல்லை, கூட்டம் வந்து டூரிஸ்ட்லாம் வந்துச்சு, நிறைய என்ன செய்வான். அந்த மாதிரி ஒரு மூவி என்ன செய்வாரு, நன்மை எதிர்பார்ப்பார். யார்கிட்ட? அந்த ரப்பிடத்திலே. அப்ப அப்படி ஒரு மனிதர் வந்து யார் ஈமானோடும் நன்மை இஹ்திசாப், அவனுடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கலாம். நம்ம எதிர்ப்பு பாவிகள், நாம் பாவம் செய்யாதவன் யாராவது ஒருவரை சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். என்ன யாரு சொல்ல முடியாது. அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். யார் மன்னிப்பா? மன்னிக்கின்றவன் யார்? அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் இருக்கின்றானா? ஒவ்வொரு அடியாரும் மறுமையிலே மிகவும் கவலைப்படுவது, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, என்னுடைய பிழைகள் பொறுக்கப்பட்டிருக்கிறதா, நான் சொன்னவனா இருக்கிறதா? இங்கே தெரியாது. போர்த்தி கொண்டிருக்கிறோம், போல் மூடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே தெரியும். அதுக்காக உங்களுடைய உள தூய்மை, உங்களுடைய மனசை நீங்க சுத்தப்படுத்துங்க. இந்த மன தூய்மைக்கு தான் இந்த அல்லாஹ் அந்த ரமலானை தந்திருக்கிறான். அந்த ரமலானை ஒட்டியே நோன்பி சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்-பக்ரா 183வது வசனம். என்ன சொல்றாங்க உங்களுக்கே தெரியும். அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறோம். நான் புதுப்பித்துள்ளோம். மனிதர்கள் தானே, மறதி உள்ளவர்கள், தவறு செய்வர்கள், பிழை செய்வர்கள், மறந்துள்ளவர்கள் யாருக்கே நமக்கு தெரியாது. அப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, குத்திப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்புகள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. குத்தினா ஃபுரில்ல அலைக்கும், ஃபர்லாக்கப்பட்டு வாஜிபாத். நோன்பு என்பது என்ன சொல்லுங்கள். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் எனக்கு தரவி தந்திருக்க, அப்ப நான் பேசுவாங்க. சொல்லிட்டு சொல்றான், கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்கள் மீது மட்டுமல்ல இந்த நோன்பு கடமை தான். இப்படி சொல்லணும், உங்களுக்கு முன் வாழ்ந்த கௌமுகள், சமுதாயத்தினர்கள் மீது நான் நோன்பை கடமையாக்கி இருந்தது போல உங்கள் மீது நோன்பு கடமை. இந்த நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை நீங்கள் முத்தகீன்களாக ஆக்குவதற்காக, உங்களை பரிசுத்தப்படுத்துவது. எனவேதான் இனி அன்பாளர்களே, புனித ரமலான் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும். புனித ரமலான் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலானுடைய மகிமையை நாம் அன்பு வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. ரமலான்ங்கிறது எப்படிப்பட்டது? இதுல ஒரு துளி மணி துளியை கூட அப்படின்னா இருக்கக்கூடாது. கடையில் வேலை செஞ்சா கூட நம்ம அறியாமல் நாட்களை சொல்லணும், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா. இந்த கடையில் டிரைவ் பண்ணும்போது என்ன செய்யலாம், லா இலாஹா இல்லல்லாஹ். இது தெரியுமா, இந்த ரமலான் என்ன செய்யாது, கிடைக்க ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பேசுகிறது எனக்கு கேட்கின்ற உங்களுக்கு வருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.